ஒரு டைரக்டராக உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண மூமெண்ட்? இவர் சிறுத்தை சிவா சார் இருக்கார். இப்போதான் சொன்னார், இது மாதிரி எனக்கு வந்து நம்ம தான் இது பண்ணணும், நம்ம உட்காரக்கூடாது, அதுவும் இன்னும் நான் எதிர்பார்க்கல, இன்னும் அடுத்த லெவல் வரணும் நீ. சூர்யா சார் அண்ட் கார்த்தி சார் கூடயும் சர்தாரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் உண்டான ஒற்றுமை அண்ட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொல்கிறீங்க? ரெண்டு பேருமே நல்லாவே பழக்கம். அகரம் வந்து சூரியனா மூலியமாக தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் ஸ்டார்டிங் அவர் தான் இன்ட்ரோ பண்ணி இது மாதிரி பார்த்துக்கோங்க பசங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸு சிலம்பம்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அகரத்தில். ரெண்டு பேர்லேயும் பார்த்தா அண்ணா அவர் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஓரியன்டும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. சூரி சார் வந்துட்டு ஒரு ஹீரோவாக வந்து நல்ல செமையாக வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்காரு. இதில் தேவராட்டம் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து ஒரு இதுவை உடச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் பாடி டெவலப் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை, காமெடியான. அப்போ அப்படி இப்போது ஹீரோ ஆகிட்டு இப்போ எல்லாமே அவரே ஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணி அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ அந்த டோட்டலாக அந்த வேரியேஷன் மாறுதுங்களேன். ஆனாலும் வந்து அந்த பேச்சு அந்த பிஹேவியர் எல்லாமே அப்படியே தான். ஒரு மனுஷங்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. மணிரத்னம் சார் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில்? அவர் ரொம்ப கூலாக சாதாரணமாக தான் ஒரு இதுவாக போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங்கே வந்துடணும். அதான் அங்கே இது கரெக்டாக போவோம். அந்த 2 hours 3 hours தான் ஒர்க்கே இருக்கும். அந்த டைம் தான் கரெக்டாக இருந்தே ஆகணும். அந்த ஒர்க் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் நம்ம. செக்கச்சவந்தவானம் படத்தில் சிம்பு சாரோட பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு சிம்பு சார்லாம் கொஞ்சம் ஏர்லியாக ரொம்ப இதுவாக பண்ணது அதான். எல்லாம் சொல்லுவாங்க டைமுக்கு வரல. ஒரு டைரக்டராக உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண மூமெண்ட்ஸ்? இப்போ லேட்டஸ்ட்டுனா இவரும் சுபாஷ் ப்ரோ இருக்காருங்க டேரக்டர். சிலலாம் தான் நல்லா இருக்குது, இது பண்ணால் நல்லா இருக்குது, ப்ரோன்னு தான் சொல்லுவார் அவர் சொல்லும்போது. ஸோ அவரும் நல்லா அப்ரிஷியேட் தான். சொல்லும் போதே நீங்கள் மாஸ்டர்கிட்டயே மொத்தமாகவே எல்லாரையும் சொல்லியிருக்காரு, மாஸ்டர் செம்ம டீம் மாஸ்டர், உங்களது எல்லாருமே செம்மையாக இருக்காங்க நீங்களும் இது. ஸோ அவரும் பண்ணும்போது சில ஷார்ட்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம எதாவது பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ அந்த விஷயம்லாம் சொல்லுவார். இவர் சிவா சிறுத்தை சிவா சார் இருக்காருங்க. அண்ணாத்தை அப்புறம் வந்து விஸ்வாசம் விவேகம். ஸோ இது 3மே அவர் இருக்காருங்களே. ஸோ அதனால் வந்து தெரியும் நல்ல ஒரு இதுவாக பழக்கம். விஸ்வாசத்தில் என்ன ஆச்சு, அந்த ரேஸ் காம்படிஷன் மாதிரி இருக்கும், அது மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, எங்களுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தானே அதில் சேசிங் அது மாதிரி விஷயம் தான் நாங்கள் போய் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சீன்ஸ் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி சீன் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம அப்போ ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ என்னாச்சு, அவங்களது போயிட்டு அங்கே சீன் போயிட்டு இருக்கு சம்திங் இருக்கனால நாங்களுக்கு ரிலாக்ஸ்னால அந்த ஸ்டூடியோவில் ஸ்டேடியத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருக்குங்க. அவர் வந்தார், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இப்படி வந்தார். மற்றவங்களாம் இல்லை, அதை பார்த்தாரு, போயிட்ட உடனே திருப்பியும் வந்து பண்ணும்போது பேசுகிறாரு. திருப்பியும் ஆக்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஃபைட் மாஸ்டர் வந்தோடனே நான் திருப்பியும் போயிட்டேன் உள்ள. போன உடனே டக்குன்னு அப்புறம் பேசினார், ராஜ்குமார் நீ ஏன் வரல, அங்கே உட்காந்துட்டு இருந்த அப்படின்னாரு. இல்லை சார், அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால மாஸ்டர் வந்தாங்க. சரி நான் ஏதாவது ஒன்று வர வேணான்னு சொன்னேன் இங்கே அப்படின்னாரு. இல்லை மற்றவங்களாம் எல்லாம் ஓகே, நான் உன்னை வந்து அது மாதிரி எதிர்பார்க்கல, நான் வந்து உன்னை ஒரு இதுவாக பார்க்கல, நீ இருக்க வேண்டியதானே, நீ என்ன வேணால் பண்ண வேண்டியதானே, உன்னை யாராவது சொன்னாங்களா உன்னை வர வேணாம் சொல்லிட்டு அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சு போகிறோம் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு அவர் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நம்மளுக்கு அது வேலை வந்து என்னென்னா ஆக்ஷன் மாஸ்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை, இதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை. ஆனால் அவர் அந்த உரிமையாக ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு நான் எக்ஸ்பர்ட்டும் பண்ணல. நம்ம வந்து எது வந்தாலும் வேலை பார்க்குற ஆள் தான், சொன்னால் வேலை பார்க்குற ஆள் தானே தவிர இது எல்லாருமே அவங்க அசிஸ்டண்ட் எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்கும். மாஸ்டர் வந்தோடனே தான் நம்மளுக்கு ஆக்ஷன் ஸ்டார்ட்டு. ஸோ அதனால் சரின்னு அதுக்கப்புறம் அதுதான் ஃபுல்லாகவே அங்கே தான். நம்ம எப்போ போனாலும் எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னா கூட சீன் ஏதாவது போனால் கூட இருப்பேன், கூட இருந்துட்டு இது மாதிரி பார்த்துட்டு. அப்போ தான் சொன்னார், இது மாதிரி எனக்கு வந்து நம்ம தான் இது பண்ணணும், நம்ம உட்காரக்கூடாது, அதுவும் இன்னும் நான் எதிர்பார்க்கல, இன்னும் அடுத்த லெவல் வரணும் நீ. ஸோ சீனாக இருந்தாலும் கூட அதெல்லாம் பண்ண, இன்னும் யார் சொல்ல போகிறாங்க எது பண்ண போகிறாங்க, வா இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, சீனாக எதுவும் சரி வந்தோடனே அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரே எல்லாருக்கும் தெரியும், ஓ ராஜ்குமார் தானே நம்மளை வாங்க நீங்கள் எதுக்கு வாங்க சும்மா நில்லுங்க அங்கே போ இது அது அப்படின்னு கூட வச்சுப்போம். அது மாதிரி ஆகிடும். நம்ம ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ தான் நம்ம போவோம். அதுலேயே அந்த பிகினிங் அந்த சீன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போதும் நம்ம கூட இருந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் அந்த ப்ளோயர் அடிக்கிறது, அவங்க ஏதாவது டைலாக் இருக்கும்போது இது பண்ணுறது. ஸோ அதில் என்ன பண்ணணும் ஹெல்ப்பு, சும்மா வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டில் சும்மா நின்றுட்டாங்கன்னா அந்த பொசிஷன் கொடுக்குறது. ஸோ அது மாதிரி எல்லாமே பண்ணுவோம். அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப இதுவானது.
அப்புறம் கன்னடத்துலலாம் அதே மாதிரி தான் துருவா சார் படத்தில் இருக்கும்போதெல்லாம் அங்கே பொசிஷன் பண்ணும்போது சொல்லுவார், அந்த டேரக்டர் சொல்லுவார், ராஜ்குமார் சார் பண்ணுங்க பொசிஷன், உங்களுக்காக தான் வெயிட்டிங், சீக்கிரம் பண்ணுங்க, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இதில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணீங்கன்னா அது மாஸ் படம் தான், சூர்யா சார் அண்டு கார்த்தி சார் கூடயும் சர்தாரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் உண்டான ஒற்றுமை அண்டு டிஃப்ரென்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேருமே நல்லாவே பழக்கம். ஆக்சுவலாக என்னென்னா அகரம் வந்து சூர்யா மூலியமாக தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் ஸ்டார்டிங் அவர் தான் இன்ட்ரோ பண்ணி இது மாதிரி பார்த்துக்கோங்க பசங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸு சிலம்பம்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அகரத்தில். ஆனால் கான்டாக்ட் எதுவும் இல்லை. அவர் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கால் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாருங்க. அது நான் இன்னும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக வந்து அவங்க கூட ஒரு டச் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இவங்ககிட்டனா ஒர்க் வைஸ் தான் நம்மளுக்கு, இதுவும் அதுவும் வேறு வேறு. இதில் என்னென்னா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பார்த்தோன்னா, இவர் என்னென்னா ரெண்டு பேர்லேயும் பார்த்தா அண்ணா அவர் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஓரியன்டும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி ரொம்ப இதுதான். ரெண்டு பேரும் டெடிக்கேஷனு. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவுட்புட்னா இவர் நல்லா இருக்கும் கம்பேர் டு ரெண்டு பேரை வச்சு பார்த்தா. இவருக்கு வந்து என்னென்னா அதை பண்ணுறல எதோ சொல்லுவேன், என்னையா எப்படியா இருக்க அப்படின்ற தான் பேசுவாங்க. ரெண்டு பேரும் பேசுகிற இதை வந்து சம்டைம்ஸ் அந்த ஸ்லாங் வந்து அப்படி தான் இருக்கும், என்னப்பா அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் ஜாலியாக பேசும்போது என்னையா அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். ஸோ உரிமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பண்ணும்போது கேட்டுப்பார், இது ஓகேவா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு பேருமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் கரெக்ஷன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஓகேவா, இது ஓகேவா, இது லாஜிக், இது நல்லா இருக்கா, இதுவா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கரெக்ஷன் சொன்னோன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எப்படின்னும் கேட்டுப்பாங்க. அது மாதிரி விஷயம்தான். ஸோ இதில் வந்து இவர் என்னென்னா நார்மலாக தான் போயிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவதுன்னா டக்குன்னு ஒரு ட்ரிகர் ஏற மாதிரி இருக்கும் சூரியனா. ஆனால் வந்து கரெக்டாக நியாயமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது. ஸோ இவர் வந்து அமைதியாக தான் இருப்பார், எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனாலும் அதை இதுவில் வச்சுருப்பார், இது மாதிரி ஓகே இவங்க இப்படி தான் சொல்லிட்டு அது மாதிரி மெத்தடாலஜியில் என்ன அதை டேக்கிள் பண்ண முடியுமோ அது மாதிரி கரெக்டாக போவார். இவங்க ரெண்டு பேரும் வயசு இதுதான். இவங்க சூர்யானை வந்து காப்பானே சொன்னாங்களே, காப்பானில் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து கிக்ஸ் பண்ணும்போது தான் எகிரி இப்படி கிக் அடிக்கணும், அவர் பண்ண ஒரு பேக் கிக்லாம் அடிக்கும்போது இது மாதிரி அடிக்கணும்னு அடிச்சாங்க. என்னென்னா கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் காலை இப்படி வச்சு அடிங்க, எப்படி அடிச்சு காட்டு அப்படின்னு. எகிரி டஃப் காலை வந்து கை மாதிரி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணிவிட்டு பண்ணாங்க. உங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியுங்களா? அது ஈஸியாக. ஆமாம் ஆமாம். ஏரில் வந்து ஒரு மாதிரி கால் கிக் பண்ணோம். அதில் பண்ணும்போது அது ஏன்னா நம்ம பார்க்கும்போது தெரியல. நான் எப்பவுமே ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சில இதெல்லாம் கரெக்ஷனாக நான் ஒரு வரையும் கரெக்ஷன் சொல்லுவேன். எனக்கு என்னென்னா இதை வந்து அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை, பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாதுல்ல சில விஷயம், அப்போம்போது நான் சொல்லுவேன். அது ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது மாதிரி பண்ணால் ஓகே, இது ஓகேனா அதில் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிங்க. என்ன அதில் கரெக்ஷன் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா, இதெல்லாம்னா அதுக்கேற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது சொல்லும்போது அதான் சொன்னேன், கிக் அடிக்கும் இப்படி பண்ணணுன்னே அவர் சொன்னார், எப்படி அது பண்ண முடியும், ரோப் இல்லாமல் சாதாரணமாக எப்படி பண்ண முடியுன்ற மாதிரி அந்த ஒரு இதில். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த பர்ஃபெக்ட் வரும் அப்படின்னு மாதிரி மேனுவலும் பண்ணும்போது நான் அதுலேயே இது மாதிரி காமிச்சோன்னே, நீ இப்படி யூஸ் பண்ணுற, காலை வந்து கை மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும். அடிச்சுட்டு வாஷ்ரூம் மாதிரி உள்ளே போயிட்டு அங்கே ஒரு சண்டை நடக்கும். அப்போ அந்த கிக் அடிப்பாங்க. அப்போ வந்து அந்த இது மூமெண்ட்டு. சூரி சார் வந்துட்டு ஒரு ஹீரோவாக வந்து நல்ல செமையாக வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்காரு. அதில் ஒரு முக்கியமான படங்கிறது மாமன் இல்லையா? மாமன்லேயும் நீங்கள் அவரோட பண்ணியாச்சு. ஆமாம் பண்ணியிருக்கோம். அது மாமனில் வந்து அதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதில் தேவராட்டம் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து ஒரு இதுவை உடச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் பாடி டபுளாக பண்ணியிருக்கேன். அப்போ அதில் ஒரு ஆக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை, காமெடியாக நான். ஸோ அவர் உடச்சி உள்ளே போகிறதுல பண்ணிவிட்டு அப்போ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இப்போது ஹீரோ ஆகிட்டு இப்போ எல்லாமே அவரே ஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணி அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ அந்த டோட்டலாக அந்த வேரியேஷன் மாறுதுங்களேன். ஆனாலும் வந்து அந்த பேச்சு, அந்த பிஹேவியர் எல்லாமே அந்த அப்படியே தான். ஒரு மனுஷங்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்குறது எப்படியோ, அண்ணன் என்னென்ன நார்மலாக அவரு இப்போ ஸ்லாங் வைஸ் எல்லாருக்கும் அண்ணன் இந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அது மாதிரி இதுவாக பேசுகிறது. ஸோ பண்ணுறதும் வந்து இது ஓகேவா, இது பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு சேஃப்டி பார்த்து பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி டோட்டலாக இதுவாக இருக்குல்ல. ஒரு காமெடியாக ஒரு பார்த்தோம், அவர் அப்படி பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது பார்த்தா இதில் இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோது, ஆக்ஷன் வைஸும் சரி இதுவும் சரி டெடிக்கேஷனாக பண்ணுறது ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருக்குது. அதுதான் டோட்டலாக சேஞ்ச் ஓவராக இருக்குது. நம்ம இப்படி அதான் சொல்லணும், காமெடியான ஒரு விஷயத்தில் பண்ணி இங்கே இதுவாக பண்ணோம். அதில் ஒர்க் பண்ணுறதை பார்த்தோம். இதுலேயும் சில இதுலேயும் பார்த்துருக்கேன். அவர் இதில் சேம் காமெடியனாக இருப்பார், ஹீரோ கூட அது மாதிரி வர மாதிரிலாம் இருக்கும். ஃபுல்லாக அது மாதிரி காமெடியாகவே தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதில் இருக்கும்போது திடீர்னு ஆக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கே பழகிட்டு இருக்கோம் ஒரு இடம் இருக்கும். ஆனால் இதில் வரும்போது டோட்டலாக வேறு மாதிரி தெரிஞ்சுது. நம்ம அந்த ஃபீலே இல்லை, இவர் நம்ம அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னு இல்லை.
கேரக்டர் வைஸ் அதே மாதிரி தான் இருக்காரு, எல்லார்கிட்டையும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அது மாதிரி விஷயம். ஆன் கேமராவில் ஒரு விஷயம் பார்க்கும்போதுன்னா டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்காரு. லுக் வைஸும் சரி, வாக் வைஸும் சரி, எல்லா விஷயமும் நல்லா சேஞ்ச் ஆகுறது பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது இப்போ இதுக்கும் நம்ம சில இதெல்லாம் சொல்லுவாங்க, காமெடியில் இருந்து திருப்பி ஆக்ஷன் வந்தாங்கன்னா செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம அது மாதிரி பார்க்கவே முடியல. டோட்டலாக இதுக்கேற்ற மாதிரி டெடிகேஷனாக நல்லா பண்ணியிருக்காங்க. செக்கச்சவந்தவனம் படத்தில் சிம்பு சாரோட பணியாற்ற அனுபவம், ஏன்னா அதில் வேற மல்டி ஸ்டாரர் இல்லையா? ஆமாம். எல்லாரோடையும் பணியாற்ற அனுபவம் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதில் என்னென்னா அதான் சேம் இது மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அரவிந்த் சாமி சார் என்னென்னா அதில் வந்து ஒரு ஃபைட்லேயும் வந்திருப்பேன், இதில் ஏதாவது பொசிஷன் கொடுக்குறதுக்கும் வந்திருப்போம். ஸோ அது மாதிரி கூடவே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவேன். அதில் வந்து இந்த படம் கரெக்டாக அரவிந்த் சார் அதில் வந்து ஒரு பஞ்ச் பண்ணி இப்படி பஞ்ச் பண்ணுவோம்னா கேமரா சஜஷன் 2 பேருக்கும் மாறும்போது என்னென்னா இவர் பஞ்ச் பண்ணும்போது டைலாக் பண்ணிட்டேன்னு அடிப்பார், நம்ம அப்போ ரியாக்ட் பண்ணுவோம், ஓகே அவர்கிட்ட கேமரா இன்னும். இந்த பக்கம் ஆப்போசிட் கேமரா வரும்போது அவர் என்னை சிரிப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வருது ரியாக்ஷனு வந்துட்டு டக்குன்னு வரும்போது என் டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பேற்ற ஆரம்பிச்சார். ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அங்கே அவர்கிட்ட. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட பண்ணும்போது இப்போ நீ தானா என்கிட்ட ஃப்ரேம் இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு பண்ணார். நம்ம எப்பவுமே நம்ம கோஆர்டிஸ்ட்குள்ளே நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸு ஃபைட்டர்ஸ்குள்ளே இருக்கும்போது அது மாதிரி பண்ணுவோம். யாராவது கிட்ட ஃப்ரேம் வைக்கும்போது கிண்டல் பண்ண மாதிரி அவங்ககிட்ட முகம் அது மாதிரிலாம் சில டைம் ஃபன் பண்ணுவாங்களா, அது மாதிரி இவர் பண்ணார். அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் கரெக்டாக இருக்கும். சிம்பு இருக்குது அந்த கடைசியில் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆமாம் எனக்கு வேரியேஷனே உங்களுக்கு தெரியும். உடம்பு ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த நீல் டவுன் போட்டு விழுற மாதிரி இருக்கும். மூமெண்ட் வந்து பார்க்கும்போது செம்ம எமோஷன்லாம், அதே சமயம் பண்ணும்போது நம்மளுக்கு எதாவது அடிப்படுமோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஃபால் பண்ணி விழுற மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் பார்க்கும்போது. ஏன்னா நேரடியாகவே பார்த்தோங்களா அது மாதிரி. உட்காரும்போது ஃபோட்டோஸ் கூட அதுதான். நம்ம என்ன ஆர்டிஸ்ட் ஃபோட்டோனா எழுந்துப்பாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம உட்கார கூட அப்படின்னு அப்படி உட்கார வச்சு அப்படி தான் எடுத்த ஸ்டில் கூட இருக்கும். நல்ல இதுவான டைப் தான். அதில் விஜய் சேதுபதி அண்ணாவும் இல்லை, அதில் அவர் முத்தம் கொடுக்குற மாதிரியே கூட ஸ்டில் அந்த டைமில் எடுத்துருந்தோம். ஸோ அது மாதிரி ஒருத்தரும் ஒரு டைப்பு இதுவாக போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி புதுசான எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி என்ன எல்லாருமே ஏர்லி மார்னிங்கே வந்துடணும். அதான் அங்கே இது அப்படியா? ஆமாம், மணிரத்னம் சார் ஷூட்டில் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி அதுதான். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு சிம்பு சார்லாம் கொஞ்சம் ஏர்லியாக ரொம்ப இதுவாக பண்ணது அதான். எல்லாம் சொல்லுவாங்க டைமுக்கு வரல, சில ரிலாக்ஸான அது மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். அந்த டைமோடு ஃபஸ்ட்டு அந்த மூவிங்கில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக ஷூட்டு? ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்போ கரெக்டாக சன்ரைஸு ஃபஸ்ட் ஷாட் இருக்கும். எப்போவுமே சன்ரைஸு ஃபஸ்ட் ஷாட் இருக்கும். அதே மாதிரி சன்செட்டு கரெக்டாக முடியும். ஆஃப்டர்நூன் டைமில் குறிப்பிட்ட டைமில் கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன ஆகும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால அந்த வண்டி இப்படி சுற்றுறதுக்கு கீழே ரிவால்விங்லாம் போட்டு செட் பண்ணணும். அதுக்கு என்ன ஆகிடும், அந்த 2 hours மற்றவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க, நம்மளுக்கு இந்த வேலை கரெக்டாகிடும். சாப்பிட்டு முடிச்சு திருப்பி இருக்கும். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டு அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மணிரத்னம் சார் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில்? அவர் ரொம்ப கூலாக சாதாரணமாக தான் ஒரு இதுவாக போயிட்டு இருக்கும். ரொம்ப கத்துற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் போகும். அவங்க அந்த பேட்சில் எல்லாமே பார்த்தாங்கன்னா அந்த ஒரு ரேஞ்சில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒருத்தரும் வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்தந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்லாங் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அங்கே. இப்போ செட்டப்பே பார்த்தா அப்படி தான் இருக்கும். இதுலேயும் பண்ணியிருக்கோம் நம்ம பொன்னியின் செல்வன், அதுவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக கொரோனா டைமுக்கு அப்புறம் கரெக்டாக திருப்பி அது பாதியில் இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தா அந்த மாஸ்க்கு அந்த ட்ரெஸ்லாம் பார்த்தனாலே அவங்களுக்கு எத்தனையோ க்ரோஸ் ஆச்சுல்ல, க்ரோர் கணக்காக ஆச்சு. அந்த உள்ளே போகும்போது ஒரு ராஜா செட்டை மாதிரி இவர் வந்து ஐடாயிட்டு ஒருத்தரையாக தப்பிச்சு வந்துட்டு கடைசியில் வந்து அந்த இந்த மெயின் சீக்வன்ஸ் இருக்கும், விக்ரம் சாரை வந்து கொல்ற மாதிரி. அது பெரிய ஒரு சீக்வன்ஸ்லாம், அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக உள்ள என்ட்ரி அப்போ தான் போகிறோம். ஏன்னா ஒரு பேட்சும் ஒரு மாஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஸோ இதில் போகும்போது என்னாச்சு, உள்ளே என்ட்ரி ஆகும்போது செட்டுக்குள்ளே போகிறோம், எல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. கொரோனா அதுக்காக பார்க்கும்போது என்னென்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கெட்டப்பு மன்னர்கள் ஒயிட் போனோடனே ஏதோ சொர்க்கத்தில் இருக்க அந்த ஒரு மாதிரி ஃபீல் மாதிரி அந்த ஒரு இதில் இருந்தது. ஸோ அது மாதிரி போச்சு. இங்கே எப்பவுமே அதை காம் தான். இது ஒர்க்கும் வந்து குறிப்பிட்ட டைம் இருக்கும், சில டைம் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். சில சீக்வன்ஸ்லாம் கரெக்டாக ஏர்லி மார்னிங் தான் நடக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ கரெக்டாக போவோம். அந்த 2 hours 3 hours தான் ஒர்க்கே இருக்கும். ஓகே, அந்த டைம் தான் கரெக்டாக இருந்தே ஆகணும். அந்த ஒர்க் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் நம்ம அவங்க அடுத்தது வேறு என்ன லைட்டிங் எது பண்ணுவாங்களோ அது மாதிரி போவாங்க. ஸோ அது மாதிரி போவாங்க.
தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபியில் ரொம்ப நோட்டபுளான ஒரு படம்னா அது வந்து சர்பட்ட பரம்பரை தான். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக எல்லாருமே பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க. நல்லா ஹோம் ஒர்க் மாதிரி நிறைய விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் பண்ணது. ஸோ அதில் உள்ளே ஒர்க் பண்ணும்போது என்னென்னா ஒருத்தருக்கும் இன்ஜுரிஸ் அடி படம் தான் செய்யும். ஏன்னா பாக்ஸிங்கு க்ளவ் இருந்தாலும் உங்களுக்கு அடி படம் தான், சிலலாம் கான்டாக்ட் படம் தான். 2 பேரும் ஆர்டிஸ்ட்டே தான் பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட்டில் பட்டே தான் ஆகும். அது மாதிரி ரொம்ப டெடிகேஷன், எல்லாருமே ரொம்ப டெடிகேஷன் பண்ணி பண்ண அப்புறம். ஆனால் அவ்வளோ எஃபர்ட்டை வந்து தேட்டரில் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இப்படி நேபாள் மூவிலாம் பண்ணுறீங்க, பாலிதான் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அங்கேயும் நல்ல என்னென்னா கிட்டத்தட்ட 30 days ஒர்க்கு. ஸோ 150 அது மாதிரி பீப்புள் வந்து கூட ஃபைட்டு. அது ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ப்ளஸ்ப்பா, இது மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ட்ராவல் பண்ணும்போது அதாவது கண்ட்ரீஸ் போவோம், இந்தியாக்குள்ளேயே நிறைய பிளேசஸ் போவோம். அது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைனஸ்ன்னு பார்த்தோன்னா ட்ராவலிங்லேயே உங்களுக்கு ரெஸ்ட் ஒழுங்காக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே ஷூட்டிங் ஸ்பாட் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் சில ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு வாஷ்ரூம் கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஃபுட் வைஸ் வந்து எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. குவாலிட்டியில் அப்படி இப்படி வேரியேஷன் மாறும். ஸோ ஃபிசிக்கலி ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு, நீடு ஃபுட்டு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நார்மல்னா அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டா தானே உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே நம்ம ஒரு பெரிய கம்பெனியோ இல்லைனா பாம்பே அது மாதிரினா கன்ஃபார்ம்டாக ஒரு வேனிட்டியோ ஒரு வாஷ்ரூம், மொபைல் டாய்லெட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கேரவன். ஆமாம் இருக்கும். ஆனால் நீங்கள் சில இதில் கம்பெனி வைஸ் பார்த்தோன்னா சில இதுலலாம் இருக்காது. பேமெண்ட் வைஸும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாம்பே டு இங்கேன்னு பார்த்தோன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பேமெண்ட் இருக்கும், நம்மளுக்கு வேறு மாதிரி. பேமெண்ட் வைஸே பார்த்தோன்னா சில இதெல்லாம் வந்து சம்டைம் வரும், வராமையும் போகும். வெளியில் சொல்லுவாங்க நீ சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன்டா ஓகேடா அப்படின்வாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் கரெக்டாக வருமானு தெரியாது. இன்சூரன்ஸு சில கம்பெனியில் அடிபடும் போது அவங்க பார்த்துப்பாங்க. அதை மீறினா அந்த இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில கம்பெனியில் வந்து அதான் எனக்கு இன்ஜுரி ஆகிட்டு நானே போய் ஸ்கேன் தனியாக போய் எடுக்கிற மாதிரி, நம்மளுக்கு சொந்த காசை போட்டு நான் எனக்காக பார்த்துப்பேன். ஆனால் வெளியே உங்களுக்கு வந்து அசால்ட்டாக சொல்லிவிடுவாங்க சில பேர், இப்போ வந்தப்போ கொஞ்ச நேரம் தானே உட்காந்துருக்கீங்க, சும்மா ஒரு 2 பண்ணிங்க அவ்வளோதான்.